வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு வான் சிறப்பு பற்றி அவ்வை பிராட்டி கூறும் ஒரு பாடலை நாம் சிந்திக்கிறோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான், கோன் உயர கோல் உயரும் என்று ஔவையார் கூறுகிறார். வரப்பு நிரம்ப நீர் நிரப்பினால் அது நெல்லை விளைச்சலை அதிகமாக தரும் என்பதையும், அவ்வாறு விளைச்சல் அதிகமாக வரும்போது குடிமக்கள் உயர்வார்கள் என்பதை கூறி, குடிமக்கள் செழிப்புற்றால் அந்த அரசன் உயர்வான் என்பதை கூறி, அந்த அரசாட்சி உயரும் போது அந்த அரசர் நடத்தும் அந்த ஆட்சி செங்கோல் ஆட்சியாக மலரும் என்பதை கூறுகிறார். ஆக மழை வந்து அந்த வானம் நீரை நிரப்பினால் இந்த உலகத்தில் சுபிட்சம் ஏற்படும் என்பதை ஔவையார் கூறுகிறார். அவ்வாறு கூறுவதை நாம் சிந்திக்கும் போது அதுதான் உலக மக்களுக்கு அமிழ்தமாக இந்த மழை நீர் இருக்கிறது என்பதை சிந்திக்கலாம். ஆக அமிழ்தம் என்று சொல்லும்போது தேவர் மூவர்கள் அருந்தியது என்பதையும், அவர்கள் இன்றும் என்றும் எப்போதும் அந்த அமிழ்தத்தால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும், இதேபோல் இந்த உலக மக்கள் இந்த மழையை அமிழ்தமாக உட்கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறும் அவ்வை, நீரை நிரப்புங்கள் நெல் விளையும், நெல் விளைச்சல் வந்தால் குடிமக்கள் உயர்வார்கள், குடிமக்கள் உயர்ந்தால் அது அரசு உயர்வதாக அமையும், அந்த அரசு பொற்காலமாக செங்கோல் ஆட்சியாக சிறப்புறும். ஆக குடிகள் உயர்வதற்கும் அரசர் உயர்வதற்கும் நெல்மணிகள் விளைச்சல் அதிகமாக தருவதற்கும் இந்த நீரை நாம் பயன்படுத்தி அமிழ்தமாக்கி நாம் சுபிட்சம் பெறலாம் என்று கூறும் ஔவையின் இந்த வான் சிறப்பை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இக்கவியை எழுதிய அவ்வை பிராட்டிக்கு நன்றி. இதுகாரும் என்னுள் இந்த விளக்கத்தை ஏற்படுத்திய குருவுக்கும் இறை ஆற்றலுக்கும் நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.